ஆண்டுகள் நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஏன் எனக்கு இது நடக்கல என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீங்களே, உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கவலைப்பட்டு 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 தான் இருக்கிறீங்க. அந்த கவலைக்கு ஒரு ஆன்சர் வரல. அதுக்கு காரணம் கடவுள் கிடையாதுங்க, நீங்கள் தான். நீங்கள் கணவரை குறித்து கவலைப்படுறதுனால கடவுளால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படல, பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்ய முடியாது. அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க கவலைப்படுறதால ஆண்டவர்ல ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு அநேக மக்கள் யாராவது என் கவலையை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் பாரத்தை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் கஷ்டத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலைய மனிதர் கூட புறக்கணிக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றானா, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியா. கடவுள் உங்களை விசாரிக்கிறவராங்க, உங்க கவலையை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த கடவுள் கிட்ட போய் நீ விசாரிச்சீங்கன்னா அவர் சொல்வார், ஓகே கூடு, நான் எடுத்துக்கொள்கிறேன். என்ன கவலையா இருந்தாலும் பாரம் வந்தாலும் என் குடும்பங்களே, நான் அதை எடுத்துக்கொண்டு உனக்கு அதுக்கு பதிலை தர்றேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் சொல்லி இருக்கலாம், முடிஞ்சிச்சுங்க, உங்க வாழ்க்கையில கவலையே முடிய போகுது, உங்க வாழ்க்கையில கவலையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் பார்த்துல அமர்ந்து பாருங்க, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா?